ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜிடேரியன் கோலா உருண்டை பார்க்க போகிறோம். சோயா சங்கில் தான் இதை செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். எடுத்துருக்குது சோயா சங்க் பெருசு தான் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 1/2 kg எடுத்துருக்கிறேன். இதை நம்ம நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ண போகிறோம். இப்போ தண்ணியில் நான் ஒரு 1/4 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கொதித்த பிறகு நம்ம இந்த சோயா சங்கை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிற ஒரு 3 நிமிஷம். இந்த மாதிரி பால் சேர்க்கும் போது அந்த சோயாவோட ஸ்மெல் போயிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது நல்லா கொதிக்கணும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சோன்னே நம்ம நல்லா வடித்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்தளவு பாருங்கள், சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வடிச்சு விட்டு இது நல்லா ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம வெளியே எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வடைக்கு ஆட்டும் போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவு வெந்தால் போதும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். 1 கப் அரிசி மாவு, 1 கப் பொட்டுக்கடலை, இது நம்ம பொட்டுக்கடலை பொடி பண்ணிக்கலாம். மல்லித்தலை, புதினா 2 சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு, சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணது 2, நல்ல சின்னதாக சாப் பண்ணோம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு பொட்டுக்கல்லையும் பொடி பண்ணிக்கலாம். சோம்பு தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொடியான பிறகு இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம போட்டு வச்சுட்டு அரிசி மாவு ஒரு 100 கிராம், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இது கூடயே நம்ம சின்னதாக சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினா சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலே சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை தனியாக வச்சிடலாம். இப்போ சோயா சங்க் நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக 2 ட்ரிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி ட்ரிப் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரிப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நான் வறுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் வறுத்த நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா பிரிஞ்சு வராமல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த வடையில் எண்ணெயும் குடிக்காது. இது போட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். நம்ம பால்குள்ளே போட்டு வேக வைக்கிறதுனால அந்த ஸ்மெல்லும் வராது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இது கோல்டன் கலராக மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான வெஜிடேரியன் சோயா சங்க் கறி வடை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.